எல்லோருக்கும் வணக்கம். வடக்கு மாகாண பொது சேவையின் முகாமைத்துவ சேவை அலுவலர் தரம் 3 பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்காக 2024 டிசம்பர் மாதம் 22ஆம் திகதி நடைபெற இருக்கின்ற பரீட்சைக்கான வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் மீண்டும் ஒரு செயலமர்வுல சந்திக்கிறோம். இன்றைய செயலமர்வும் மொழியாற்றல் மற்றும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவைக்கான தகமை காணுதல் என்பதை உள்ளடக்கிய முதலாவது வினாத்தாளின் முதலாவது பகுதி மொழியாற்றல் என்பது சார்ந்ததாக இருக்கும். இன்றைய செயலமர்வோட நாங்கள் மொழியாற்றல் சார்ந்த செயலமர்வுகளை நிறைவு செய்ய இருக்கிறோம். மொழியாற்றல் தொடர்பில் போதுமான அளவு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்குது. இன்னும் மிகுதியாக இருக்கிற இந்த வினாத்தாளினுடைய 2வது பாகம் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவைக்கான தகமையை மதிப்பிடுகின்ற பகுதி 2 முதலாவது வினாத்தாளினுடைய பகுதி 2 தொடர்பாக நாங்கள் கொஞ்சம் பேச வேண்டி இருக்குது. அது தவிர உளச்சார்பு அல்லது நுண்ணறிவு பொது விவேகம் என்று அழைக்கப்படுகிற ஐக்கியூ பேப்பர் சம்பந்தமாக நாங்கள் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டி இருக்கு. என்னென்றால் இயல்பாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சிருக்கணும். எல்லாம் சமச்சீராக படித்தால் அல்லது சமச்சீராக வளர்ந்தால்தான் அதுக்கு பேர் வளர்ச்சி. சாதாரணமா ஒரு மனுஷர் இருக்கிறார், அவருக்கு மற்ற எல்லா உறுப்புகளும் சூம்பி ஒரு கை மட்டும் தும்பிக்கை மாதிரி பலமா இருந்தால் அது வளர்ச்சி இல்லை, அது ஒரு டிசேபிலிட்டி. என்ன, அது ஒரு அங்க குறைபாடு. அது மாதிரிதான் எங்களோட எங்களுக்கு நாங்க 3 போர்ஷன் படிக்க வேண்டி இருக்கிறோம். மொழியாற்றல் படிக்க வேணும், முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவைக்கான தகமையை மதிப்பிடுகிற பகுதியை படிக்க வேணும், உளச்சார்பு படிக்க வேணும். நம்ம ஒன்றை மட்டும் படிவா படிச்சு வச்சுட்டு போனால் எங்களுக்கு 50 புள்ளி தான் எடுக்கலாம். முழுமையா எழுதி 50 புள்ளி எடுத்து பிரயோசனம் இருக்கா? மொழியாற்றல் சார்ந்து நான் பிள்ளைகளுக்கு என்னென்ன சொல்லி தந்துட்டேன் என்கிறத பற்றி ஒரு மேலோட்டமான நினைவுபடுத்தல் ஒன்றை இதுல செய்ய விரும்புகிறேன். கட்டுரை எழுதுவது சம்பந்தமா பேசியிருக்கிறேன். இப்போ ஒரு கட்டுரை ஒன்று எழுத சொல்லி கேட்டால் எங்கள்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது. எப்படி கட்டுரை எழுதலாம் என்பது தொடர்பாக எங்கள்கிட்ட ஒரு திட்டம் ஒன்று இருக்குது, நாங்கள் எழுதுவோம். அதே போல கடிதம் எழுதுவது, மொழியாற்றல் சார்ந்த கடிதம் எழுதுவது, உத்தியோகபூர்வமான கடிதம் எழுதுவது, ரெண்டுக்கும் சில படிமுறை வேறுபாடுகள் இருக்கும். என்ன, உத்தியோகபூர்வமான கடிதம் எழுதுகிற போது நான் ஒரு முக்கியமான விடயத்தை பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்த வேணும். அதை சொல்லி இருப்பேன் என்று நினைக்கிறேன், இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை சொல்லுகிறேன். உத்தியோகபூர்வ கடிதம் எழுதுகிற போது முகவரியை நீங்க வலது பக்கத்துல தான் போட வேணும். வலது பக்கம் மேல் மூலையில போடுறீங்கள். அதுக்கு பிறகு சில வேளைகள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட அதிகார பீடங்களுக்கு கடிதம் எழுத சொல்லி கேட்கலாம், சரிதானே? அப்போ அப்படி எழுதுகிற நேரத்துல நீங்க யாரிடம் ஒப்படைக்க போறீங்களோ அவருடையது கீழே இருக்க வேணும். அது அடுத்ததாக அது யார்கிட்ட போய் சேரும், அடுத்ததாக யார்கிட்ட போகும், இறுதியாக யாரிடம் போகும் என்கிறத பார்த்து அந்த ஒழுங்கில கீழிருந்து மேலாக எழுத வேணும். தலைப்பு போட வேணும். பவ்யமான கண்ணியமான மொழி நடையில் எழுதி உரிய வகையில நம்பிக்கையை வெளிப்படுத்தி முடிவுறுத்த வேணும் என்றெல்லாம் சொல்லி தந்திருக்கு. இதுவே சில நேரம் நீங்களாக அல்லாமல் ஒரு திணைக்களத்தில் இருந்து இன்னொரு திணைக்களத்துக்கு கடிதம் எழுதும் விதமாக அமையுமாக இருந்தால் அந்த இடத்துல பிள்ளைகள் அந்த கையொப்பம் வைப்பவருடைய கையொப்பம், பெயர், பதவியினுடைய பெயர், நிறுவனத்தினுடைய விபரம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆளுடைய கையொப்பம், அதுக்கு பிறகு அவற்றை பெயர், பிரதேச செயலர், பிரதேச செயலகம், பலிகாமம் கிழக்கு, இப்படி இந்த மாதிரி இருக்க வேணும். இதுக்கு கீழே நீங்க கட்டாயமாக 3 விடயங்களை எழுத வேணும் பிள்ளைகள், சரிதானே? தொலைபேசி இலக்கம், அலுவலக தொலைபேசி இலக்கம், தொலை நகல் இலக்கம், மின்னஞ்சல் முகவரி, இந்த 3ஐயும் கீழே போட வேணும், சரிதானே? உத்தியோகபூர்வ கடிதத்துல இந்த விடயங்களை கட்டாயமாக சேர்க்க வேணும். அவருடைய ஒபிசியல் நம்பர், மொபைல் நம்பர் அல்ல, அலுவலக தொலைபேசி இலக்கம், தொலை நகல் இலக்கம், ஃபேக்ஸ் நம்பர், தொலை நகல் இலக்கம், மின்னஞ்சல் முகவரி. இப்போ அமைச்சு திணைக்களங்கள்ல இருந்து கிடைக்கப்படுகிற கடிதங்களை, குறிப்பாக கொழும்புல இருந்து கிடைக்கிற கடிதங்களை, சில எங்கட மாகாணங்கள்ல கிடைக்கிற கடிதங்கள்ல சில வேறுபாடுகள் இருக்கலாம். கொழும்பு அமைச்சு ஒன்றிலிருந்து கிடைக்கின்ற கடிதம் ஒன்று எடுத்து பிள்ளைகள் பார்க்கிறது நல்லது, சரிதானே? நான் அடுத்த பகுதிக்குள்ள அதை பற்றி இன்னும்
இந்த சுற்றறிக்கைகள், உள்ளக சுற்றறிக்கைகள் போன்ற விடயங்களை பற்றி நாங்கள் 2ஆம் பாகத்துல பார்ப்போம். இன்றைக்கு மொழியாற்றல நிறைவு செய்ய இருக்கிறதால நான் கடிதம் ஏற்கனவே கதைச்சிருக்கிறேன் என்ற அடிப்படையில் அந்த விஷயத்தை பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துகிறேன். சரிதானே? அப்போ கட்டுரை பார்த்தாச்சு, கடிதம் பார்த்தாச்சுது, ஒரு பெரிய சுருக்கம் அப்படி எழுதுறது என்று பார்த்தாச்சுது. சின்ன சுருக்கம், சின்ன சுருக்கம்ன்றது நாங்கள் 3 அல்லது 4 வசனங்கள் தரப்பட்டால் அவற்றை சேர்த்து ஒரே வசனமாக எழுதுவது என்ற அடிப்படையில் நாங்க பார்த்துட்டோம். என்ன 3 வசனங்களையோ 4 வசனங்களையோ தந்துட்டு அதை ஒரே வசனமாக மாத்தி எழுதுங்கோ என்று கேட்டால் அதை எழுதுறதுக்கு நாங்கள் படிச்சு வச்சிருக்கோம். அதுபோல அந்த கையொப்பம் இருக்குதானே சார், ஓம்பா வலது பக்கம் மேல்மூலை, வலது பக்கத்துல கீழே வந்து கையொப்பம் இடத்துல வந்து சார் துணைக்கள தலைவர் பெயர், அதுக்குள்ள வந்து பதவி, அதுக்குள்ள வந்து அலுவலக முகவரியை போடுவோம் சார். அதுக்குள்ள வந்து தொலைபேசி இலக்கம், கொஞ்சம் இடம் விட்டு ஒரு 2 லைன் விட்டு அப்படி போடுவோம் சார். ஆனா அந்த கையொப்பத்தின் இடைவெளியில வந்து ஒன்று நாங்க சிக்னேச்சர் பண்ணிடலாம் தானே சார்? இல்ல, அது என்னென்றால் அதுல கேட்கப்படுற விதத்தை பொறுத்தது. நீங்கள் ஒரு முகாமைத்துவ சேவை அலுவலராக கருதி கடிதம் ஒன்றை தயாரிக்க என்று சொல்லி இருந்தா நீங்க கையெழுத்து வைக்க மாட்டீங்க. அதே போல திகதி என்கிற இடத்திலையும் நீங்கள் ஆண்டு மாதத்தை போட்டு அந்த திகதி எழுதுற இடத்துல 2 கோட்டை போட்டு காட்டவும். திகதியையும் எழுதக்கூடாது. நீங்கள் எனது இலக்கம்னு போடலாம் சார். மேல எனது இலக்கத்துக்கு அது போட வேணும். அதான் சொல்றேன், முகவரி என்றது எனது இலக்கம் என்று போட்டுத்தான் உங்களுடைய முகவரியை எழுதுவீங்க. உத்தியோகபூர்வ கடிதம், அதாவது ஒரு திணைக்கள தலைவராக அனுப்புகிற போது கட்டாயம் ஃபைல் நம்பர் போடுவோம். நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்த நான் என்று நினைக்கிறேன். கடிதம் பற்றி ஒரு நாள் கதைக்கிற போது ஒரு கடிதத்தினுடைய பிரதானமான உள்ளடக்கங்கள் இவை. ஒரு அலுவலக கடிதம் ஒன்றின் பிரதானமான உள்ளடக்கம் ஒரு 4 சேலமர்வு 5 சேலமர்வுக்கு முன்னுக்கு படித்த ஞாபகம் இருக்குது. தாபன விதிக்கோவையினுடைய அத்தியாயத்தை காட்சிப்படுத்தி உங்களுக்கு சொல்லித்தந்தேன். ஞாபகமா? ஒரு கடிதத்தினுடைய பிரதானமான உள்ளடக்கம், உத்தியோகபூர்வ கடிதத்தின் உள்ளடக்கம், கோவை இலக்கமும் தொடர்பு இலக்கமும் முகவரியும் இருக்கும், திணைக்களத்தினுடைய விவரம் இருக்கும், அதாவது தொடர்பு விவரம் இருக்கும். தொடர்பு விவரம் என்றது தொலைபேசி இலக்கம், ஃபேக்ஸ் நம்பர் இவை இருக்கும் போன்ற விவரங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. ஒரு அந்த காணொலியில் பாருங்க. அப்போ இந்த உத்தியோகபூர்வ கடிதம் கட்டாயம் கோவை இலக்கம் இருக்கும். கோவை இலக்கம் இல்லாம சில பேர் அதுல எனது இலக்கம் உமது இலக்கம் 2ஐயும் எழுதுங்கோ என்று சொல்லுகிறார்கள். மேல எனது இலக்கம், அடுத்ததாக உமது இலக்கம் என்று சொல்லி, உமது இலக்கம் என்றால் அவை என்ற ஃபைல் நம்பர் வந்திருந்தால், ஆனால் நாங்கள் இப்ப கீழே கடிதத்திலையும் தங்களுடைய இந்த இலக்க இந்த திகதியிடப்பட்ட கடிதம் சார்பாக என்றுதான் எழுதுற. நாங்கள் வந்த ஒரு கடிதத்துக்கு பதில் எழுதுவதாக இருந்தால் அவர் அனுப்பின கடிதத்தின் விவரத்தை நாங்கள் குறித்து காட்டணும். அவற்றை ஃபைல் நம்பர் சொன்னால் அவருக்கு இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஃபைல்ல என்ன அனுப்பி இருக்கிறோம் என்று சொல்லி அதை கண்டுபிடிச்சு வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். அப்ப தங்களுடைய இந்த இலக்க இந்த திகதியிடப்பட்ட மேற்படி தலைப்பிலான கடிதம், நாங்கள் எழுதுற கடிதத்துக்கு தலைப்பு அவர் ஒரு தலைப்பிட்டு எங்களுக்கு கடிதம் அனுப்பி இருப்பாராக இருந்தால் அந்த தலைப்பை போட்டுத்தான் நாங்கள் பதில் அனுப்பணும். சரிதானே? அப்ப அவர் அனுப்பின கடிதத்தினுடைய தலைப்பைத்தான் நாங்களும் போட வேணும். போட்டுட்டு தங்களுடைய இந்த இலக்கம் இந்த திகதியிடப்பட்ட மேற்படி தலைப்பிலான கடிதம் தொடர்பாக அல்லது கடிதம் சார்பானது அந்த முதல் பந்தி எழுதி போட்டு அதுக்கு பிறகு எழுத வேண்டிய விடயங்களை எழுதும். நாங்கள் இதை பாட்டு பின்னேரம் படிக்கிற நேரத்துல இன்னும் விளக்கமா நண்பிள்ளைகளுக்கு அதுல குறிப்பெழுதுறது, சாராம்சம் எழுதுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லித்தாங்க. இப்ப மொழியாற்றல்ல பார்த்த விஷயங்கள் கட்டுரை, கடிதம், பெரிய சுருக்கம், 4 வசனங்களை தந்தால் சேர்த்தெழுகிறது, அதே போல ஒரே பொருள் அமைந்த சொற்கள், எழுத்துப்பிழைகள் இருந்தால் அதை திருத்தி எழுதுகிறது, அதுபோல எழுவாய் பயனில செய்யப்படு பொருள் என்பவற்றுக்கு இடையில காணக்கூடிய வழுக்களை சீராக்கி எழுதுகிறது. இப்ப ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது, சொல்கின்றன என்று வருகிற போது எழுதுற மாதிரி நேற்று இறுதியாக பார்த்திருந்தேன். இப்ப வரைக்கும் எனக்கு தொலைபேசியில பேசுகிற பிள்ளைகள் 2 பேர் சொல்லி தந்த அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது, இந்த
சின்ன சுருக்கம் எழுதுறதுல ஒரு கொஞ்சம் தெளிவின்மை இருக்குது. கொஞ்சம் கடினமான சுருக்கங்கள் வந்தால் எப்படி என்று சொல்லி சிலவற்றை பார்த்தால் என்ன என்று கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் இவ்வளவும் பார்த்து நாங்கள் அதையும் திரும்ப ஒரு கால் பார்த்துட்டு போவோம். மற்றது உங்களுக்கு குழுவில் நான் நினைக்கிறேன் முல்லைத்தீவுல இருந்து கடந்த மத்திய அரசாங்க பரீட்சையில தெரிவாயின தம்பி ஏனோது அவர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்திருந்தார். எப்படி இந்த வினாத்தாள்கள் வந்திருந்தது. அவர் சரியான விவரம் எனக்கு வந்த வினாத்தாளை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஆனால் நான் இன்னொரு வினாத்தாளை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். 2 வினாத்தாள் காட்டியிருக்கிறேன். இந்த வினாத்தாள்கள் எல்லாவற்றையும் வச்சுக்கொண்டு இதுதான் பேப்பர் என்று நினைச்சு கொண்டு நீங்கள் போகக்கூடாது. சரிதானே? யார் என்ன சொன்னாலும் பேப்பரினுடைய வடிவம் மாறும். பேப்பரினுடைய உள்ளடக்கம் வெவ்வேறு இடங்கள்ல மாற்றி அமைக்கப்படும். ஆனால் உங்களுடைய திறன்களை அவர்கள் சோதிப்பார்கள். நாங்கள் படிக்கிறது திறன்களுக்கு, எங்களுக்கு அந்த ஸ்கில் சரி. அப்ப அதுக்கு ஏற்ற விதமாக நாங்கள் படித்து கொண்டு போனோம்னா எதுவாக இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. எதாம் வரும் வேற எதுவும் வராது என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். அதுக்கேற்றபடி பார்த்து கொண்டு போகும். இது நான் ஏற்கனவே வேற ஒரு வகுப்புக்கு செய்த ஒரு சுருக்கம் சரிதானே. அந்த சுருக்கத்துல சில பகுதிகளை பிள்ளைகளுக்கு காட்ட விரும்புகிறேன். எல்லா பகுதியும் அல்ல, நீங்கள் அந்த அளவுக்கு சிரமப்பட தேவையில்லை. சில பகுதிகளை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். எங்களுக்கு பொருத்தமான பகுதிகளை நாங்கள் இன்றைக்கு ஒருக்கா கலைக்க போகிறோம். இதுல தரப்பட்டிருக்கிற இந்த பந்தியை ஒருக்கா முதல் இந்த கேள்வி இந்த வடிவம் என்ன என்று சொல்லி பார்க்க போறோம். இதுதானே இந்த கேள்வி எப்படி கேட்டிருக்கிறார்கள். கீழே தரப்பட்டுள்ள உரைப்பகுதிகளை வாசித்து 1 தொடக்கம் 56 வரையான வினாக்களுக்கு கண்டிருக்கு. நாங்கள் 56 செய்ய போறதில்லை. அதுல சில வினாக்களை தான் செய்வோம். அவற்றின் கீழ் தரப்பட்டுள்ள முடிவுகள் சரியாயின் ஆம் என்பதையும் பிழையாயின் இல்லை என்பதையும் குறிப்பதற்கு முடிவுக்கு எதிரே அடைப்புக்குள் தரப்பட்டவற்றில் ஒன்றை தெரிந்து தேவையற்றதை தனிக்கோட்டினால் வெட்டி விடுக. அப்ப நான் உங்களுக்கு பல தடவை சொல்லி இருக்கிறேன், விடையளிப்பதற்கு வழங்குகிற அறிவுறுத்தலை மிக தெளிவாக வாசிக்க வேண்டும். இங்க ஆம் இல்லை என்று 2 விடைகள் தரப்பட்டிருக்கலாம். அதை தெரிவு செய்து தேவையற்றதை தனிக்கோட்டினால் வெட்டி விடுக என்று சொல்றார். எங்களுக்கு வளமையாக பழக்கம் என்ன? சரியான விடைகளை கோடு போடுறது அல்லது சரியான விடைக்குரிய இலக்கத்தை எழுதுறது. இங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க? பிழையான விடையை வெட்டி விடலாம். ஆம் என்பது சரியாக இருந்தால் நீங்கள் இல்லை என்பதை கீழிருந்து மேலாக கோடு போட்டு வெட்டி விட வேண்டும். அப்போ சரியான விட தெரிஞ்சு கொண்டு சரியான விடைகளை கோட்டை போட்டுட்டு வந்தீங்கள் என்றால் அதுக்குரிய புள்ளிகளை இழப்பீங்க. திரும்ப திரும்ப அறிவுறுத்துகிறேன், தயவு செய்து அந்த அறிவுறுத்தல்கள்ல மிக கவனம் எடுங்கோ. அறிவுறுத்தல்களை பின்பற்றாத போது பரீட்சை எழுதி பிரயோசனம் இல்லை என்ற நிலைமைக்கு வந்துடுவீங்க. சரிதானே? அப்ப இங்க தேவையற்றதை தனிக்கோட்டால வெட்டி விட போறோம். இதுதான் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அறிவுறுத்தல். இனி கேள்வியை நாங்கள் வாசி. மக்கள் மயப்படுத்தப்படும் அமைப்புகளின் உரிமையை தொழிலாளர் நேரடியாக கொண்டிருக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தின் நோக்கமாகும். இதனை அடிப்படையாக கொண்டே மொத்த பங்குகளில் 10% தொழிலாளர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகின்றது. இந்த பங்குகளின் உரிமை சம்பந்தமாக எவ்வித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுவதில்லை. பங்கு லாபம், மூலதன லாபம் போன்ற நன்மைகளை அவர்கள் பெறுவார்கள். மக்கள் மயப்படுத்தல் என்ற கொள்கை பலனளிக்க வேண்டுமானால் அதிக எண்ணிக்கையான அரச நிறுவனங்களின் உரிமை பரவலாக்கப்பட வேண்டும் என்பது அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும். தொழிலாளர்கள் பெறுகின்ற பங்குரிமையை தவிர ஒரு குறிப்பிட்ட அளவு பங்குகள் பொது விற்பனையின் மூலம் இலங்கையராயுள்ள தனியார் முதலீட்டாளருக்கு விற்பனைக்கு வழங்கப்படுகின்றன. தொழிலாளர்கள் சொந்தமாக பங்குகளை கொண்டிருக்க இத்தகைய பங்கு விற்பனைகள் மூலதன சந்தைக்கு உத்வேகம் அளிப்பது மாத்திரமல்லாமல்
அதிக எண்ணிக்கையான மக்களிடமிருந்து கோரிக்கைகளையும் பெற்றுள்ளன. சிலோன் ஆக்சிஜன் லிமிடெட், பூகொட டெக்ஸ்டைல் லங்கா லிமிடெட் என்பவற்றின் பங்குகள் பெருமளவு கிராமிய நகர்ப்புறங்களிலிருந்து பலதரப்பட்ட முதலீட்டாளர்களை கவர்ந்துள்ளன. சரி, இப்ப இதுல இருக்கிற சொற்கள்ல விளங்காத சொற்கள் இருந்தால் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். சரிதானே? இப்ப சில கம்பெனிகள் இருக்கும், அதை மக்கள் மயப்படுத்துறது, தனியார் மயப்படுத்தல், மக்கள் மயப்படுத்தல் என்று சொல்லி 2 விதமான விடயங்கள் இருக்கு. தனியார் மயப்படுத்தல் என்றால் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை தனியாருக்கு வழங்குவது தனியார் மயப்படுத்தல். மக்கள் மயப்படுத்தல் என்று சொல்லுகிறது நிறுவனங்களை அரசுக்கு சொந்தமாக்குவது. பங்குகள் என்றால் என்ன? சாதாரணமா பிள்ளைகளுக்கு விளங்குறதுக்காக சொல்லுங்க. இப்போ ஒரு மில்லியன் ரூபாய், 1 மில்லியன் ரூபாய்னா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியாக மூலதனத்தை போட்டு நாம ஒரு கடையை ஆரம்பிக்க போறோம். சரிதானே? அப்போ இதுல நாங்க என்ன செய்யறது, டிக்கெட் மாதிரி அடிச்சு ஒன்றின் பெறுமதி 1000 ரூபாய், ஒன்றின் பெறுமதி 1000 ரூபாய். அப்போ இப்படி 10,000 டிக்கெட் அடிக்கலாம். சரி, 1000 டிக்கெட் அடிக்கலாம். மொத்தமா 10 லட்சம் ரூபாய் என்பதால 1000 டிக்கெட் அடிக்கலாம். 1000 தரம் 1000 இப்படி அடிச்சு இதை நாங்கள் விற்கிற வாக்களுக்கு இனித்தான் கடையே தொடங்க போறோம். சரிதானே? இப்போ ஒவ்வொருவரும் சில பேர் 10,000 ரூபா கொடுத்து 10 டிக்கெட்டை வாங்குவினோம், சில பேர் 50,000 ரூபா கொடுத்து 50 டிக்கெட்டை வாங்குவினோம். இப்படியாக அவர்கள் வாங்குவார். இந்த ஆவணத்துக்கு பேர் தான் பங்குகள். இப்படி பங்குகளை விற்பனை செய்து அதனால வருகிற மூலதனத்தை கொண்டு நாங்கள் நிறுவனத்தை நடத்துகிறோம். அது ஒரு கம்பெனி, வரையறுக்கப்பட்ட கம்பெனி, லிமிடெட் என்று சொல்லி அழைக்கப்படும். அப்போ வருஷத்துல லாபம் கணக்கு பார்த்து நாங்கள் 1 மில்லியன் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் பணத்தை போட்டு தொழில் தொடங்கினாங்கள். அந்த வருஷத்துல எல்லா செலவும் தள்ளி 50,000 ரூபாய் லாபம் வந்திருக்குது என்றால் அந்த 50,000 ரூபாய் லாபத்தை 1000 பங்குகளையும் வச்சிருக்கிறவர்களுக்கு கொடுக்க போறோம். 50 ரூபாய் ஒரு ஆளுக்கு கொடுக்குறோம். 50,000 தானே லாபம். அப்போ ஒரு ஆளுக்கு 50 ரூபாய். 2 பங்கு வச்சிருந்தாருண்டா 100 ரூபாய், 10 பங்கு வச்சிருந்தாருண்டா 500 ரூபாய். இப்படி கொடுக்கறதுக்கு பேர் தான் பங்கு லாபம். சரிதானே? அப்போ இந்த சொற்கள் எங்களுக்கு விளங்காவிட்டால் என்றதுக்காக நான் சும்மா இருக்கா விளங்கப்படுத்தி இருக்கிறேன். இனி இதை வாசிப்போம். மக்கள் மயப்படுத்தப்படும் அமைப்புகளின் உரிமையை தொழிலாளர் நேரடியாக கொண்டிருக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தின் நோக்கமாகும். இதனை அடிப்படையாக கொண்டே மொத்த பங்குகளில் 10% தொழிலாளர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. அப்ப இதுல பங்குகளை விற்கக்குள்ள அந்த பங்குகள்ல 10% தொழிலாளருக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு அங்க 100 தொழிலாளர் வேலை செய்யணும்னு வச்சு கொண்ட அந்த நிறுவனத்துல 1000 பங்குகள்ன்ற 10% 100 பங்கு. ஒவ்வொரு தொழிலாளருக்கும் ஒவ்வொரு பங்கு ஃப்ரீயா கொடுக்குறது. 10% தொழிலாளர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. இந்த பங்குகளின் உரிமை சம்பந்தமாக எவ்வித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுவதில்லை. அவர்கள் இந்த பங்குகளை வச்சிருக்கலாம் அல்லது விற்கலாம், யாருக்கும் கைமாற்றலாம். பங்கு வச்சிருக்கிறவருக்கு லாபம் போய் சேரும். அப்ப இந்த பங்குகளின் உரிமை சம்பந்தமாக எவ்வித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுவதில்லை. பங்கு லாபம், மூலதன லாபம் போன்ற நன்மைகளை அவர்கள் பெறுவார்கள். மக்கள் மயப்படுத்தல் என்ற கொள்கை பலனளிக்க வேண்டுமானால் அதிக எண்ணிக்கையான அரச நிறுவனங்களின் உரிமை பரவலாக்கப்பட வேண்டும் என்பது அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும். தொழிலாளர் பெறுகின்ற பங்குரிமையை தவிர, தொழிலாளர்களுக்கு கொடுக்கிற பங்கை தவிர, அந்த 100 பங்கையும் தவிர ஒரு குறிப்பிட்ட அளவு பங்குகள் பொது விற்பனையின் மூலம் இலங்கையராயுள்ள தனியார் முதலீட்டாளருக்கு விற்பனைக்கு வழங்கப்படுகின்றன. மிச்சவங்கள்ட்ட 900 பங்கு இருக்குதானே. அப்ப அவ்வாறான பங்குகளை நாங்கள் பொதுவான விற்பனை மூலமாக கொடுக்குறோம். இந்த பங்கு விற்பனை நீங்க சின்ன வயதுல படிச்சிருப்பீங்க கணிதத்துல.
சில வேளை 1000 ரூபாய் பெறுமதியான பங்குகளை விற்கிற போது 1100 1200 ரூபாய்க்கு மக்கள் வாங்குவாங்க. சரிதானே? எதிர்காலத்துல நிறுவனம் லாபம் உழைச்சு 10 லட்சம் ரூபாவோட தொடங்கின நிறுவனத்தும் கடைசியாக அது 100 லட்சம் ரூபாய் பெறுமதியாக இருக்கிற நேரத்துல நிறுவனத்தினுடைய மொத்த பெறுமதி 100 லட்சம் ரூபாவாக மாறுகிற போது 10 மில்லியன் மாறி என்றால் 1000 ரூபாய் பங்கு வைத்திருப்பவருடைய மூலதன பங்கு இப்ப 10,000 ரூபாவா மாறிடும். உழைக்கிற லாபம் அவைன்றுதான் அந்த நிறுவனம் யார் யாரெல்லாம் பங்கு வச்சிருக்கிறோமோ அந்த பங்கு வச்சிருக்கிறவைக்கு அந்த நிறுவனத்துல உரிமை உண்டு. அப்ப நிறுவனம் உழைச்சு தன்னுடைய சொத்துக்களை அதிகரித்து கொண்டு போகிற போது அவர்களுடைய அந்த பங்கின் பெறுமதியும் அதிகரித்து கொண்டு போகும். அப்ப அதுதான் நாங்கள் மூலதன லாபம் என்று சொல்லி சொல்றோம். சரிதானே? அப்ப இங்க தனியாருக்கு கொடுக்கறதை விட மேலதிகமாக ஒரு தொகுதி விற்பனை மூலமாக இலங்கை ஆக்களுக்கு வெளியாக்களுக்கு விற்கப்படணும், இலங்கையராக இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அது விற்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தொழிலாளர்கள் சொந்தமாக பங்குகளை கொண்டிருத்தல், பங்கு விற்பனைகள். இத்தகைய பங்கு விற்பனைகள் என்று சொல்லப்படுவது எதை குறிக்கிறது? யார் எனக்கு பதில் சொல்ல போறது? பங்கு விற்பனைகள் என்பது எதை காட்டுகிறது? எந்த விஷயத்தை சொல்லுது? யார் பதில் சொல்றீங்க? அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில முதலீட்டாளர்களுக்கு விற்பனை செய்யப்படுகிற பங்குகள், அதைத்தான் சொல்லுகிறார். என்ன? அப்போ தொழிலாளர்கள் சொந்தமாக பங்குகளை கொண்டிருப்பதும் இத்தகைய பங்கு விற்பனைகள் இரண்டும் சேர்ந்து மூலதன சந்தைக்கு உத்வேகம் அளிப்பது மாத்திரம் அல்லாமல், மூலதன சந்தை என்றால் பணத்தை வச்சிருக்கிறார்கள், அதை கொண்டு போய் முதலீடு செய்யுது. அதிக எண்ணிக்கையான மக்களிடமிருந்து கோரிக்கைகளையும் பெற்றுள்ளன. அதிக எண்ணிக்கையான மக்கள் தங்களுக்கு பங்குகள் வேணும் என்று சொல்லி பங்கு சந்தையில கேட்கிறார்கள். அதுக்கு உதாரணம் சொல்லி இருக்குது கிலோன் ஆக்சிஜன் லிமிடெட், பூகொட டெக்ஸ்டைல்ஸ் லங்கா லிமிடெட் என்பவற்றின் பங்குகள் பெருமளவு கிராமிய நகர்ப்புறங்களிலிருந்து பலதரப்பட்ட முதலீட்டாளர்களை கவர்ந்துள்ளன. அப்ப கிராமங்கள்ல இருந்து நகரங்கள்ல இருந்தும் இந்த நிறுவனங்கள பங்குகளை வாங்குறதுக்கு விரும்புகிறார்கள் என்று அது என்ற பொருள். அப்ப பார்ப்போம் நாங்கள் இங்க முதலாவது கூற்று 16வது கேள்வி, அரசின் நோக்கம் சகல அமைப்புகளின் உரிமையை மக்கள் மயப்படுத்தல் ஆகும். இல்லை இல்ல, இங்க சகல நிறுவனங்கள உரிமையும் அப்படி இல்லை, மக்கள் மயப்படுத்தப்படும் அமைப்பின் உரிமையை பற்றிதான் சொல்லி இருக்கே தவிர எல்லாவற்றையும் மக்கள் மயப்படுத்துறது என்றது அரசாங்கத்தின நோக்கம் இல்லை. அப்ப விட என்ன? இல்லை இல்ல. எப்படி விடையளிக்க வேணும்? ஆம் என்பதை இப்படி வெட்டி விட வேணும். இதுதான் முக்கியம். நாங்கள் விடையளிக்கிற விஷயத்துல பிழைக்க விட்டுறக்கூடாது. அடுத்தது, மக்கள் மயப்படுத்தும் அமைப்புகளின் பங்குகளில் 10% தொழிலாளர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. ஆம். என்ன செய்யணும் என்று சொல்லணும் நீங்கள்? விடை ஆம். ஆகவே இல்லை என்பதை வெட்டணும். இல்லை என்பதை வெட்டணும். இப்படி சொல்லணும் பதிலா. அமைப்புகளின் பங்குதாரர்களான முதலாளிகளுக்கு உரிமை தொடர்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதில்லை. இல்லை, ஆம் என்றதை வெட்டணும். அமைப்புகளின் பங்குதாரர்களான முதலாளிகளுக்கு உரிமை தொடர்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதில்லை. அதை பற்றி ஒன்றும் சொல்லாதபடியால இல்லை, ஆம் என்பதை வெட்ட வேண்டும். அரசின் பிரதான நோக்கம் நிறுவன உரிமையை பரவலாக அமைச்சுக்களிடம் கையளிப்பதாகும். இல்லை, ஆம் என்றதை வெட்டணும். ஆம் என்றதை வெட்டுவோம். பங்கு லாபம், மூலதன லாபம் போன்ற நன்மைகளை பெறுவது அரசாங்கம் ஆகும். இல்லை. பொது விற்பனை மூலம் இந்நாட்டு பிரஜையான தனியார் முதலீட்டாளருக்கு குறித்தளவு பங்குகள் வழங்கப்படுகின்றன.
பொது விற்பனை மூலம் இந்நாட்டு பிரஜையான தனியார் முதலீட்டாளருக்கு குறித்த அளவு பங்குகள் வழங்கப்படுகின்றன. ஆம் இல்லை என்றதை வெட்டணும். ஆம் என்பது சரியான விட இல்ல என்கிறத வெட்டு. மூலதன சந்தைக்கு உத்வேகம் அளிக்கும் செயற்பாடுகளில் பொதுமக்கள் பங்குகளை பெறுவதும் ஒன்றாகும். ஆம் இல்லையே வெட்டு. பூகொட உற்பத்தி பொருட்கள் பலதரப்பட்டவர்களையும் கவர்ந்துள்ளன. இல்லை என்பதை வெட்டி விடுவோம். இல்லை என்பதை வெட்டோணும். ஆம் என்பது சரியான விடையோ? ரெண்டு நிறுவனம் தானே சார், பூவோடமும் மற்றது ரெண்டு மக்கள் கூட கவர்ந்து வாங்க கவர்ந்துள்ளது. என்ன விடயங்கள் கவர்ந்துள்ளது? அவற்றினுடைய உற்பத்தி பொருட்களா? பங்குகள், அது என்ன பங்குகளிடம் பங்குகள் தான் கவர்ந்திருக்கு. இங்க கூற்று என்ன? உற்பத்தி பொருட்கள். ஆகவே விடை என்ன? நாங்கள் எங்க சரக்கிரம் என்று விளங்குதா? கேள்விய சரியா வாசிக்கல. பூகொட நிறுவனத்தின் பங்குகள் தான் மக்களை கவர்ந்திருக்கு. உற்பத்தியை பற்றி இங்க எதுவும் சொல்லி இருக்கிறோமோ இந்த பந்தியில? இல்ல. பாத்தீங்களா? அப்ப நாங்கள் இல்ல, நான் பிழை சொல்றதாக நினைக்க கூடாது. உங்களை எப்படி சொல்லுகிறேன்னு நாங்கள் கொஞ்சம் அவசரப்படாம வாசிக்கணும்ங்கிறத இந்த கேள்வி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கு. இங்க பூகொட உற்பத்தி பொருட்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பூகொடவினுடைய பங்கு. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. ஆகவே இல்லை என்பதை விட ஆம் என்பதை விட்டுக்கலாம். சரிதானே? அப்போ பாருங்க எத்தனை ஆம் வந்திருக்குது? 3 ஆம், 5 இல்லை. சில வேளையில இன்னும் அதிகமாக 6, 7 ஆம் வாரதுக்கு அல்லது 6, 7 இல்லை வாரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எங்கடையாக்கள் என்ன செய்யறதுன்னா எல்லாம் இல்லை இல்லை என்று வருகுது என்று சொல்லி போட்டு சரியான விடைய அழிச்சு பிறகு பிழையான விடைய ஆக்குறது. அப்படியெல்லாம் நீங்க யோசிக்க கூடாதான். தீர்மானிச்சு போட்டு விடைய போட்டால் அதுல பிறகு அடுத்த விஷயத்துக்கு போகக்கூடாது. இப்படி நடக்கிறது. நீங்கள் மட்டும் இல்லை, பிளானிங் சர்வீஸ் எழுதுறாக்கள், SLAS எழுதுறாக்களே என்ன 10 கேள்வியில 7க்கு இல்லை என்று வந்துட்டு நான் பிள்ளையா போனேன் போல என்று பார்த்து ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து ஒரு 5 ஆம் 5 இல்லையே ஆக்குறது. அப்படி ஆக்க தேவை. சரிதானே? சரி பிள்ளைகள், அடுத்த உரைப்பகுதிக்கு போகும். நான் இதை வாசிச்சு காட்டி இப்படி செய்யறது இந்த நோக்கம் உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். நாங்கள் உன்னிப்பா வாசிக்கணும் ஒவ்வொரு கேள்வியையும். அதுல சொல்லப்படுகிற விஷயங்களை ஒவ்வொரு சொல்ல கருத்து ஊண்டி வாசிக்கணும். இல்லாவிட்டால் நாங்கள் சரியான விடை எழுதுறது போல எழுதி பிழையான விடைக்கு போயிடுவோம். சரி, அடுத்த பந்தியை நாங்கள் கொஞ்சம் வேறு விதமாக பகுப்பாய்வு செய்து கதைக்க போறோம். தனியா இந்த ஆம் இல்லை மட்டும் பார்க்காமல் கொஞ்சம் வேறு விதமாகவும் கதைப்போம். உலக அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியை ஒவ்வொரு அங்கத்தினரும் ஆகிய வாரங்களோட மெக்கானிப்பாடினா தான் எனக்கு வசதி. உலக அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியை ஒவ்வொரு அங்கத்தினரும் ஆகிய மனிதன் அறிவது அவசியமே. உலக அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியை ஒவ்வொரு அங்கத்தினரும் ஆகிய மனிதன் அறிவது அவசியமே. இதற்கு உதவி செய்வனவே ஊடகங்கள். பிறர் கட்டுப்பாடுகளுக்கு அடிபணியாது சுதந்திரமாக கருத்து வெளிப்படுத்தும் ஊடகங்கள் சமுதாயத்தில் கருத்து மாற்றங்களுக்கு வழிகோலுகின்றன. பல அரசியல் மாற்றங்கள் இவ் ஊடகங்களால் சாத்தியமாகி உள்ளன. ஒரு காலத்தில் ஊடகங்கள் சமூக பொறுப்புடையனவாக இருந்தன. நல்லவை தீயவை என்பவற்றை பகுத்துணர்ந்து நீதி உணர்வோடு, அதை நீதி உணர்வோடு என்று வாசிங்க, நீதி உணர்வோடு செய்திகளை வெளியிட்டன. நடுவுநிலை, காழ்ப்புணர்வு இன்மை என்பன காணப்பட்டன. இன்று நிலைமை அவ்வாறு இல்லை. சமூக நல ஆரோக்கியம் முக்கியமானது அன்று. செய்தி ஒரு விற்பனை பண்டம் ஆகிவிட்டது. இன்றைய ஊடகங்கள் வன்முறைக்கு முதன்மை இடம் தருவதற்கு இதுவே காரணம். சமூக தனி மனித சார்பு ஊடகங்களாக முகநூல்,
தனிமனித இணைய பக்கங்கள் போன்ற வலைத்தளங்கள் காணப்படுகின்றன. செய்திகளை கடத்தும் தன்மையை நோக்கினால் இவையும் ஊடகங்களே. இந்த ஊடகங்கள் குறித்த தனிநபரின் பண்பு நலன் சார்ந்து நல்ல விடயங்களை தருகின்ற போதிலும் தனி மனித இழிவுகள் வசைபாடுதல்களால் சீரழிந்து உள்ளன. யாரும் எவரையும் பற்றியும் எதையும் பதிவேற்றம் செய்யலாம் எனும் நிலை உள்ளது. செய்திகளின் உண்மைத்தன்மை குறித்து கவலை கொள்வதில்லை. இது தீங்கானதொரு விடயமாகும். அப்போ திருப்பி ஒருக்கா நாங்கள் வாசிப்போம். உலக அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியை ஒவ்வொரு அங்கத்தினருமாகிய மனிதன் அறிவது அவசியமே. இதற்கு உதவி செய்வனவே ஊடகங்கள். பிறர் கட்டுப்பாடுகளுக்கு அடிபணியாது சுதந்திரமாக கருத்து வெளிப்படுத்தும் ஊடகங்கள் சமுதாயத்தில் கருத்து மாற்றங்களுக்கு வழிகோலுகின்றன. சமுதாயத்தில் கருத்து மாற்றங்களுக்கு வழிகோலுகின்றன. பல அரசியல் மாற்றங்கள் இவ்வூடகங்களால் சாத்தியமாகி உள்ளன. ஒரு காலத்தில் ஊடகங்கள் சமூக பொறுப்புடையனவாக இருந்தன. நல்லவை தீயவை என்பவற்றை பகுத்துணர்ந்து நீதி உணர்வோடு செய்திகளை வெளியிட்டன. நடுவுநிலை காழ்ப்புணர்வு இன்மை என்பன காணப்பட்டன. இன்று நிலைமை அவ்வாறு இல்லை. சமூக நல ஆரோக்கியம் முக்கியமானது அன்று. செய்தி ஒரு விற்பனை பண்டமாகிவிட்டது. இன்றைய ஊடகங்கள் வன்முறைக்கு முதன்மை இடம் தருவதற்கு இதுவே காரணம். சமூக தனிமனித சார்பு ஊடகங்களாக முகநூல், தனிமனித இணைய பக்கங்கள் போன்ற வலைத்தளங்கள் காணப்படுகின்றன. செய்திகளை கடத்தும் தன்மையை நோக்கினால் இவையும் ஊடகங்களே. இந்த ஊடகங்கள் குறித்த தனிநபரின் பண்பு நலன் சார்ந்து நல்ல விடயங்களை தருகின்ற போதிலும் தனிமனித இழிவுகள் வசைபாடுதல்களால் சீரழிந்து உள்ளன. யாரும் எவரையும் பற்றியும் எதையும் பதிவேற்றம் செய்யலாம் எனும் நிலை உள்ளது. செய்திகளின் உண்மைத்தன்மை குறித்து கவலை கொள்வதில்லை. இது தீங்கானதொரு விடயமாகும். இப்போ இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் சின்ன சின்ன பகுப்பாய்வு ஒன்றை செய்வோம். சரிதானே? உரையாசிரியர் உலக அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சி தொடர்பாக மனிதன் அறிய வேண்டியதற்கான காரணமாக எதை சொல்லுகிறார்? உரையாசிரியர் உலக அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியை அறிவதற்கு மனிதனுக்குள்ள அவசியம் என்ன, அல்லது மனிதன் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டியதற்கான நியாயமாக இதை குறிப்பிடுகிறேன். ஊடகத்துறை உலக அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியை மனிதன் அறிய வேண்டியதற்கான அவசியம் என்ன? ஊடகங்கள். ஊடகத்தினால செய்திகளை அறிஞ்சு கொள்ளலாம். நாட்டுல என்னென்ன நடக்கிறன்றத ஊடகங்கள் சார். ஊடகங்கள் தான் என்று சொல்றீங்க, அப்படியா? ஓ, சாரி, அவன் உலகின் ஒரு அங்கத்தவன். உலகத்திலே நடைபெறுகிற செய்திகளை ஏன் மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரும் உலகத்திலே ஒரு பார்ட்னர், அவர் உலகத்தின் ஒரு மெம்பர். சரிதானே? உலகின் அங்கத்தவராக இருப்பதால, உலக அரங்கத்தில உலகத்திலே அவரும் ஒரு அங்கத்தவராக இருக்கிறதால உலகத்திலே என்ன நடக்குது என்று அவர் அறிந்து கொள்ள வேண்டும். சரிதானே? அப்ப மனிதன் உலக அரங்கின் செய்திகளை அறிய வேண்டியதற்கான நியாயப்பாடாக அவசியமாக உரையாசிரியர் சொல்லுவதனுடைய கருத்து என்ன, காரணம் என்ன? அவர் உலகின் அங்கத்தவராக ஒவ்வொரு மனுஷனும் இருக்கிறார். ஒவ்வொரு அங்கத்தினும்
சரிதானே? ஒவ்வொரு அங்கத்தவர்களும் எழுதுல பாருங்க, அங்கத்தினன் உரிமையாகத்தான் எழுத வரும். சரியா? அடுத்ததாக ஊடகங்கள், சிறந்த ஒரு ஊடகத்தினுடைய பண்புகள் தொடர்பாக உரையாசிரியர் முன்வைக்கிற இயல்புகள் என்ன? சிறந்த ஊடகம் தொடர்பாக உரையாசிரியர் முன்வைக்கும் பண்புகள் எவை? சுருக்கமாக எழுதும். ஈடுபடியாது சுதந்திர கருத்தை வெளிப்படுத்த வேணும். ஒன்று சுதந்திரமானவை, பிறர் கருத்துக்களுக்கு அடிபணியாது சுதந்திரமாக கருத்து வெளிப்படுத்தும் ஊடகங்கள் என்றால் சுதந்திரமானவை. என்ன? நல்லவை தீயவை பகத்துணர்ந்து நீதியுணர்வோடு வெளியிடுறது. அடுத்தது கருத்துருவாக்கம் செய்பவை. நாடு சுதந்திரமானவை கருத்துருவாக்கம், அதாவது கருத்து மாற்றங்கள், அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு. அப்படித்தானே? கருத்துருவாக்கங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்துபவையாக இருந்திருக்குது. நடுநிலைமை, சமூக பொறுப்பு, நடுநிலைமை, சமூக பொறுப்பு, நீதி உணர்வு. அப்போ அதாவது விளைவுகளை அறிந்து, நல்லவை தீயவற்றை பகிர்ந்துணர்ந்து விளைவுகளை அறிந்து, நடுவு நிலைமை, நீதி உணர்வு, அல்லது நீதி உணர்வு என்றாலே நன்மதிமை உணர்வதுதானே. என்ன? சமூக ஆரோக்கியம் போன்றவற்றை கருதி இருக்கு. இன்றைய ஊடகங்கள் தொடர்பில் உரையாசிரியர் சாதகமான அபிப்பிராயத்தை கொண்டுள்ளாரா? இன்றைய ஊடகங்கள் தொடர்பில் உரையாசிரியர் சாதகமான அபிப்பிராயங்களை கொண்டுள்ளாரா? இல்லை. எப்படி தெரியுது உங்களுக்கு? பாதகமானது இருக்கு சார். பாதகமானதா இருக்கு. இன்றைய ஊடகங்களில் உரையாசிரியர் சுட்டிக்காட்டுகிற குறைபாடுகள் என்ன? அவ்வாறு இல்லை என்று சொல்றேன். சுட்டிக்காட்டுகிற குறைபாடுகள் என்ன? தனி மனிதனை இழிவுபடுத்துறது, தனி மனிதனை இழிவுபடுத்துறது, வசைப்பாடுறது. அப்படியா? அவங்களை பத்தி தேவையான விஷயங்களை பதிவேற்றுறது. முகநூல்ல சார் நாங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பதிவிடுறது, உண்மைத்தன்மை அறியாம உடனே பதிவிடுறது. மேல குறிப்பிட்டிருக்கிற அந்த நடுவு நிலைமை தவறுறது, காழ்ப்புணர்வு, இது எல்லாம் இன்றைய ஊடகங்களுக்கு இல்லைன்றத அவர் முக்கியமான 3 விஷயங்களை சொல்லுகிறார். என்ன? சமூக ஆரோக்கியம் கருதாமை, செய்திகளை விற்பனை பண்ணமாக கருதுவது, வன்முறைக்கு முதன்மை அளிப்பது. சரிதானே? தனி மனித ஊடகங்கள் என உரையாசிரியர் சுட்டிக்காட்டுகின்ற 2 ஊடகங்களும் அவை தனி மனித ஊடகங்களாக மனிதர்கள் அவர் சுட்டிக்காட்டுகிறது முகநூலும் தனியார் இணைய பக்கங்கள் அல்லது தனிநபர் தனி மனித இணைய பக்கங்கள். சரிதானே? சரி, தனி மனித ஊடகங்கள் அல்லது தனிநபர் ஊடகங்களை உரையாசிரியர் ஊடகங்கள் என கருதுவதற்கான நியாயம் என்ன? தனி மனித ஊடகங்கள் அல்லது முகநூல், தனியார் இணைய பக்கங்கள், அதாவது சுருக்கமாக சொன்னா வலைத்தளங்கள். அவர் முகநூல், தனியார் இணைய பக்கங்கள் போன்ற வலைத்தளங்கள் என்றார். அப்ப சுருக்கமாக சொன்னா வலைத்தளங்கள். என்ன? வலைத்தளங்களை உரையாசிரியர் ஊடகங்கள் என கருதுவதற்கான நியாயம் என்ன? விரைவாக செய்திகளை கொண்டு செல்வதனாலே அவர் அதை ஊடகம் என்று கருதுகிறார். அப்படியா? அதையும் செய்திகளை கடத்துவதனாலதான் அதை ஊடகம் என்று சொல்லுகிறேன். செய்திகளை கடத்தும் தன்மையை நோக்கினால் இவையும் ஊடகங்களே. சரிதானே? அப்ப தனிநபர் வலைத்தளங்களை அவர் ஊடகங்களாக கருதுவதற்கு காரணம் அவையும் செய்திகளை கடத்துகிறது. அப்படித்தானே? செய்திகளை கடத்துவதனால் வலைத்தளங்களையும் ஊடகங்களாக கருதலாம்.
தனிநபர் ஊடகங்கள் தொடர்பாக உரையாசிரியர் கொண்டுள்ள சாதகமான பாதகமான அபிப்பிராயங்கள் என்னென்ன? பண்பு நலன் சார்ந்த விடயங்களை தருகின்றாரு, அது ஒரு சாதகம். ஆற்ற பண்பு நலன் சார்ந்தது தனிநபரின் பண்பு நலன் யார் சார்ந்த பற்றிருக்கிறாரோ அவரை பற்றி நல்லா எழுதுவன். நான் எந்த பேஸ்புக்ல என்ன பற்றி நல்லா தானே எழுதுவன். என்ன எந்த பேஸ்புக்ல நான் என்னை பற்றி நல்லா தான் எழுதுவேன். ஆனால் மற்றவையை பற்றி நான் எழுதுற எல்லாத்துக்கு வேறு, நான் எழுதுற எல்லாத்துக்கு வேறு. என்ன அதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அதே தொழில், அது வேறு. நான் சும்மா சொல்லுகிறேன். ஒரு பேஸ்புக் எழுதுற ஆக்கள் மற்ற ஆக்களை பற்றி எழுதைக்குள்ள இழிவுபடுத்துறது, இழிவுகள், வசைபாடுதல்கள், சரிதான். அதால சீரழித்து போயிருக்கு. அப்ப அவர் என்ன சொல்லுகிறாருண்டா, தனிநபர் அதாவது அவர் தன்னுடைய நற்பண்புகளை பேசுகிற அதே வேளை மற்றவர்களை இழிவுபடுத்தல் என்ற 2 பக்கங்கள் அதுக்கு இருக்குது. சரிதானே? தனிநபர் வலைத்தளங்கள் தன்னை பற்றிய பண்பு நலன்களை வெளிப்படுத்துவதோடு ஏனையோரை வசைபாடுதல் என்கிற 2 பக்கங்களை வெளிப்படுத்துகிறது. இது நல்லதில்லை என்று சொல்றேன். சரிதானே? அதே போல உண்மையற்ற செய்திகளை வெளியிடுவது, உண்மைத்தன்மை பற்றி கவலை கொள்வதே இல்லை. ஏதோ எழுதிவிட்டா சரி, யாரும் யாரை பற்றியும் எதையும் எழுதலாம் என்று சொல்லி எவ்வளவோ காலத்துக்கு முந்தி வந்த ஒரு உரைப்பகுதி. இப்போதும் நிலைமையில எந்த மாற்றமும் இல்லை. சரி, இதை வச்சுக்கொண்டு ஒரு சின்ன சுருக்கம் ஒன்று எழுதி பார்ப்போமா? எப்படி எழுதலாம்? ஐடியா நான் துண்டு துண்டாக உடைச்சிருக்கிறேன்பா. சரிதானே? துண்டு துண்டாக உடைச்சு இப்ப இத முதலாவது துண்டு, இந்த பகுதி இது முதலாவது, அடுத்தது இந்த இடத்துல வச்சு 2வது துண்டு. இப்படியாக எத்தனை துண்டாக்கி இருக்கிறேன் பாருங்க. 5 துண்டு ஆக்கி இருக்கிறேன். ஓகே, இந்த 5 துண்டையும் ஒரு கால் சாராம்சப்படுத்தி கொண்டு போவோமா? உலக அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியை ஒவ்வொரு அங்கத்தினருமாகிய மனிதன் அறிவது அவசியம். இதற்கு உதவி செய்வனவே ஊடகங்கள். எப்படி சுருக்கமா எழுதலாம்? ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் ஒன்று செய்யுங்க பாரு. ஓகே சார். சரி, முதலாவது துண்டுக்கு ஒரு சமரி யார் சொல்ல போறீங்க? நான் மெக்க பார்த்து சொல்லுங்க. பாகிமா சொல்லுங்க. உலக 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 உலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை மனிதன் அறிவது அவசியமாகும். இதற்கு ஊடகங்கள் உதவி செய்கின்றன. எத்தனை வசனம் சொல்றீங்க? திருப்பி சொல்லுங்கம்மா. உலகில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை நான் சொல்ல என்னோட ஃபாலோ பண்ணி வாங்க. உலகில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை வாரேன். உலகில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை இதை இன்னும் சுருக்கி எழுதலாமா? நாட்டு நடப்பு குரங்கம்மா, அந்த ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒரு ஆளோட கதைக்கிற போது அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. உலகில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை பாகிமா எப்படி எழுதலாம்? உலக நிகழ்ச்சிகளை, உலக நிகழ்வுகளை. நாங்கள் நடைபெறும் என்கிறத எடுத்தா சொல்ல போயிடும் இல்லையா? உலக நிகழ்ச்சிகளை அறிவது மனிதன் அறிவது அவசியமாகும். இதற்கு ஊடகங்கள் உதவி செய்கின்றன. மனிதன் அறிவது அவசியமாகும், இதற்கு ஊடகங்கள் உதவி செய்கின்றன. இந்த பகுதியை சேர்க்கலாமா? மனிதனுக்கு கதைக்கிற போது மற்ற ஆட்கள் குழப்ப வேண்டாம். ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுத்தா மற்ற ஆட்கள் குழப்ப வேண்டாம். 2 தடவை சொன்னா உங்களுக்கு விளங்கும் தானே? எல்லாரும் வயது வந்த ஆட்கள் தானே? சொல்லுங்க. உலக நிகழ்வுகளை உலக நிகழ்ச்சிகளை மனிதன் அறிவதற்கு ஊடகங்கள் உதவி செய்கின்றன சொல்லலாம். உதவி செய்கின்றன 2ஐயும் சேர்க்கலாமா? ஊடகங்கள் உதவி செய்கின்றன. அதான் உதவி செய்கின்றன. அந்த 2 சொல்ல ஒரு சொல்லாக்கலாமா? உதவுகின்றன.
இப்ப விளங்குதா? நீங்க எழுதுற சுருக்கத்தை இன்னும் சுருக்கலாமண்டு. உலகில் நடைபெறும் நிகழ்வுகளை என்ன நாங்கள் உலக நிகழ்வுகளை அறிய மனிதன் தானே அறிவர், மனிதனையும் விடுவோம். உலக நிகழ்வுகளை அறிய ஊடகங்கள் உதவுகின்றன. அப்படி எழுதுவோமா? இப்ப நீங்க எழுதின சுருக்கத்துக்கும் இப்ப நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்த சுருக்கத்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்கா? அந்த சில சொற்களை வெட்டி விட்டாலும் பொருள் மாற இல்லை. என்ன கருத்து அறிய வேண்டியது அவசியம் எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா அப்படியே தான் எழுதணும். சொல்லுங்க. உலக அரங்கில் அங்கத்தவனாகிய மனிதன் உலக நிகழ்ச்சிகளை அறிவதற்கு ஊடகங்கள் உதவுகின்றன. அந்த அங்கத்தினனாகிய மனிதன் என்றதம்மா மனிதனுக்கு போடப்படுகின்ற அடைமொழி தானே. ஒரு சுருக்கத்திலே ஏன் அடைமொழியை கொண்டு வாரீங்க? மனிதன் உலக அங்கத்தினனாகிய மனிதன் என்பது மனிதனுக்கு இருக்கிற அடைமொழி. உலக அரங்கில் உலக நிகழ்வுகளை அறிய ஊடகங்கள் உதவுகிறது. அவ்வளவு கருத்து வந்துருதோ வரையிலையோ? இதுதானே உலக நிகழ்வுகளை அறிய ஊடகங்கள் உதவுகிறது, உதவுகின்றன. ஊடகங்கள் என்று பன்மையில வந்தபடியான உதவுகிறது என்று எழுதக்கூடாது. அது பிள்ளை என்று சொல்லி அதுக்கு புள்ளிய குறைப்பாங்க. உதவுகின்றன ஊடகங்கள் என்பது பன்மையில எழுவா இருக்கிறபடியால உதவுகின்றன என்று எழுத வேண்டும். இதுதானே ஓகேயா? சரி, அடுத்த பகுதி பிறர் கட்டுப்பாடுகளுக்கு அடிபணியாது சுதந்திரமாக கருத்து வெளியிடும் ஊடகங்கள் சமுதாயத்தில் கருத்து மாற்றங்களுக்கு வழிகோலுகின்றன. பல அரசியல் மாற்றங்கள் இவ்வூடகங்களால் சாத்தியமாகி உள்ளன. ஒரு காலத்தில் ஊடகங்கள் சமூக பொறுப்புடையவனாக இருந்தன. நல்லவை தீயவை என்பவற்றை பகுத்துணர்ந்து நீதி உணர்வோடு செய்திகளை வெளியிட்டன. நடுவு நிலைமை, காழ்ப்புணர்வின்மை என்பன காணப்பட்டன. வேணுமென்றால் இந்த இடத்துல உடைப்போம், இன்னும் ஒரு இடத்துல இந்த பகுதியை உடைப்போம். இல்லை சரிதானே? பிறர் கட்டுப்பாடுகளுக்கு அடிபணியாது சுதந்திரமாக கருத்து வெளியிடும் ஊடகங்கள் சமுதாயத்தில் கருத்து மாற்றங்களுக்கு வழிகோலுகின்றன. பல அரசியல் மாற்றங்கள் இவ்வூடகங்களால் சாத்தியமாகி உள்ளன. பிறர் கட்டுப்பாடுகளுக்கு அடிபணியாது சுதந்திரமாக கருத்து வெளிப்படுத்தும் ஊடகங்கள் சமுதாயத்தில் கருத்து மாற்றங்களுக்கு வழிகோலுகின்றன. பல அரசியல் மாற்றங்கள் இவ்வூடகங்களால் சாத்தியமாகி உள்ளன. என்ன சொல்லியிருக்காங்க? சுதந்திரமாக கருத்து வெளிப்படுத்தும் ஊடகங்கள். வாரம் வேகமா போக கூடாது. யார் பேசுறது? வித்யார்னா யார் பதில் சொன்னதுப்பா? வித்தி. சுதந்திரமாக கருத்து வெளிப்படுத்தும் ஊடகங்கள், அதை சொல்ல குறைக்கலாமா? சுதந்திர ஊடகங்கள் சொல்லலாம். சுதந்திர ஊடகங்கள். ஒரு ஆளே பேச விடுங்க பிளீஸா. சுதந்திர ஊடகங்கள் கருத்து மாற்றங்களுக்கும் அரசியல் மாற்றங்களுக்கும் அந்த 2 மாற்றத்தையும் சேர்த்து சமுதாய மாற்றம், சமூக அரசியல் மாற்றங்கள். 2 தரம் மாற்றங்கள் சொல்லணுமோ? நேற்று ஒரு சகோதரி சொன்னா, ஐயோ 2 தரம் வந்துடுது சார் சொல்லண்டு. அப்படி சமூக அரசியல் மாற்றங்களை என்ன செய்யும்? சுதந்திர ஊடகங்கள் சமூக அரசியல் மாற்றங்களை சாத்தியமாக்கும். ஓகே, பிறகு என்ன? சாத்தியமாக்கும். சரிதானே? கிரேட். அப்போ சுதந்திர ஊடகங்கள் சமூக அரசியல் மாற்றங்களை சாத்தியமாக்கின, அதை சாத்தியமாக்கும். கரெக்ட். அடுத்த சொல்லுங்க.
ஒரு காலத்தில் ஊடகங்கள் சமூக பொறுப்புடையனவாக இருந்தன. நல்லவை தீயவை என்பவற்றை பகுத்துணர்ந்து நீதி உணர்வோடு செய்திகளை வெளியிட்டன. நடுவுநிலை காழ்ப்புணர்வு இன்மை என்பன காணப்பட்டன. ஒரு காலத்தில் ஊடகங்கள் நற்பண்புகளோடு இருந்தன. ஓகே, இன்னும் கொஞ்சம் பெருப்பிக்கலாம், பரவாயில்லை. சரிதானே? ஒரு காலத்தில் ஊடகங்கள் சமூக பொறுப்பு, நீதி, நடுநிலைமை பண்புகளோடு காணப்பட்டன. நடுநிலைமை என்றா காழ்ப்புணர்வு இன்மையும் அதுக்குள்ள வந்துடும். காழ்ப்புணர்வு என்றா ஒரு தடவை எரிச்சல், கோபம், பொறாமையில செய்யறதா? சரிதானே? அப்போ என்னவாம், ஒரு கால ஊடகங்கள் எப்படி இருந்தது? நடுநிலைமை, நீதி, நடுநிலைமை, சமூக பொறுப்பு, நீதி, நடுநிலைமையோடு இருந்தன காணப்பட்டன. சரியா? ஒரு காலத்தில் ஊடகங்கள் நீதி, நடுநிலை, சமூக பொறுப்பு, முதலாவது சமூக பொறுப்பு, அடுத்தது நீதி, நடுநிலையோடு காணப்பட்டன. இன்று இல்லை என்று ஒன்று. இன்று நிலைமை அவ்வாறு இல்லை, அப்படியே எழுதலாம். அதுக்கு கீழே இருக்கிற விஷயம் அதைத்தான் விளங்கப்படுத்துறாரு. அதாவது முந்தி இருந்த மாதிரி இப்ப இல்லை என்று சொல்லி சொல்றாங்க. சரிதானே? அப்படித்தானே? இன்று நிலைமை அவ்வாறு இல்லை, அவ்வளவுதையும் சொன்னா சரி. மிச்ச பகுதியை எழுத தேவையில்லை. அடுத்தது தனி மனித சார்பு ஊடகங்களாக முகநூல், தனிமனித இணைய பக்கங்கள் போன்ற வலைத்தளங்கள் காணப்படுகின்றன. செய்திகளை கடத்தும் தன்மையை நோக்கினால் இவையும் ஊடகங்களே. தனி மனித சார்பு ஊடகங்களும் செய்திகளை தெரிவிக்கின்றன. வேற மாதிரி தனி மனித சார்பு ஊடகங்களாக முகநூல், தனிமனித இணைய பக்கங்கள் போன்ற வலைத்தளங்கள் காணப்படுகின்றன. செய்திகளை கடத்தும் தன்மையை நோக்கினால் இவையும் ஊடகங்களே. செய்திகளை கடத்துவன ஊடகங்கள். செய்திகளை கடத்துவன ஊடகங்கள். நவீன தொழில்நுட்ப செய்தியை கடத்த சொல்லிடுறாரு. தனி மனித சமூக வலைத்தளங்கள் செய்தியை கடத்துவதால் இவையும் ஊடகங்களாகும். இவையும் ஊடகங்களாகும். இன்னும் அதை சுருக்கலாம் பாருங்க. தனி மனித ஊடகங்கள் செய்திகளை கடத்துவதால் இவையும் வலைத்தளங்களும் என்ன, தனி மனித வலைத்தளங்களும் செய்திகளை கடத்துவதால் ஊடகங்கள் ஆகும். நல்ல ஊடகங்கள் ஆகின்றன. சரியா? தனி மனித வலைத்தளங்களும் செய்திகளை கடத்துவதால் ஊடகங்கள் ஆகும். அல்ல ஊடகங்களே ஆகும். சரியா? அப்படி எழுதுவோமா? ஊடகங்களே ஆகும். தனி மனித வலைத்தளங்களும் செய்திகளை கடத்துவதால் ஊடகங்களே. என்ன, நாங்க வசனத்தை முடிக்கணும் என்றபடியா ஊடகங்களே ஆகும் என்று போகும். சரியா? அடுத்தது அடுத்த பகுதி சொல்லுங்க. அடுத்து என்ன வாசிக்க போறீங்க? அடுத்த பகுதி, இந்த ஊடகங்கள் குறித்த தனிநபரின் பண்பு நலன் சார்ந்து நல்ல விடயங்களை தருகின்ற போதிலும் தனி மனித இழிவுகள், வசைபாடுதல்களால் சீரழிந்து உள்ளன. யாரும்
எவரையும் பற்றியும் எதையும் பதிவேற்றம் செய்யலாம் எனும் நிலை உள்ளது. செய்திகளின் உண்மைத்தன்மை குறித்து கவலை கொள்வதில்லை. இது தீங்கானதொரு விடயமாகும். எப்படி சொல்ல போறீங்க? ஊடக சுதந்திரம் இருப்பதனால் செய்திகள் உண்மையாகவும் பொய்யாகவும் செல்கின்றது. முழு ஊடகத்தை மெரியும் சொல்றாங்களா? தனிநபர். அப்ப மேல சொல்லி இருக்கிறோம், தனிமனித ஊடகங்களை பற்றி ஒரு வசனம் எழுதி போட்டோம். என்ன, தனிமனித வலைத்தளங்களும் செய்திகளை வழங்குவதால் ஊடகங்களே ஆகும், அல்ல செய்திகளை கடத்துவதால் ஊடகங்களே ஆகும். வேற என்ன போட்டிருக்கிறோம்? அடுத்ததா என்ன சொல்லலாம்? இந்த ஊடகம் சொல்லலாம். இவை என்று போடுவோமே. இவை இவை உண்மைத்தன்மை குறித்து கவலைப்படாமல் பதிவேற்றம் செய்வதால் தீங்கான ஒன்றாக மாறுகிறது. இவை எப்படியான செய்திகளை வெளியிடுகிறது? இவற்றின் பொறுப்பற்ற செய்திகள் கண்டு போட்டா கூட பரவாயில்லை. அது இழிவு வசப்பாடுறது, உண்மை இல்லாத தகவல்களை வெளியிடுறது சரிதானே? தனி மனிதனின் பொறுப்பற்ற செய்திகளை இல்ல, இவற்றின் பொறுப்பற்ற செய்திகள். செய்திகள் கவலை அளிக்கும், அல்ல தீங்கான விடயமா. இவற்றின் பொறுப்பற்ற தன்மை தீங்கான விடயமாகும். சரியா? இதுல தரப்பட்ட இந்த உரை பகுதிக்கு நாங்க உண்மையா இதுல சுருக்கமாக சொல்லி கேட்க இல்லை. நாங்கள் எங்கட பயிற்சிக்காக இந்த விஷயத்த ஒரு சுருக்கமாக மாத்திக்கொண்டோம். சரிதானே? இதை சுருக்கமாக மாத்தி இருக்கிறோம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இதுக்கு தந்த கேள்விக்குரிய விடைகளை பார்ப்போம். முதலாவது கேள்வி போட்டார், உலக நிகழ்ச்சிகளை மனிதன் அறிய வேண்டியதற்கான காரணமாக கட்டுரை ஆசிரியர் சுட்டுவது மனிதன் உலகின் உறுப்பினன் என்பதையே. ஆமாண்டா, என்ன செய்யணும்? நாங்கள் இல்ல என்கிறத இல்லை என்கிறத வெட்ட போறோம். என்ன அடுத்தது? சமுதாய மாற்றங்களுக்கு அரச ஊடகங்கள் வழிகோலுகின்றன. விட சொல்லாதாக்கள் மெக்கானிக் பாட்டு வச்சிருக்க வேணும். வீட்டுல பிள்ளைகள் சத்தம் போட்டு கொண்டு வந்தா எங்களுக்கு தெரிஞ்சலாயிருக்கு. இல்ல அரசு ஊடகங்கள் சொல்லப்படலையே சார். இல்ல அதுதான் உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். நான் உங்கள்கிட்ட இல்லை சார், இல்லை ஆம் என்பதை வெட்டுகிறோம். இல்லை என்பது சரியான விடை. சரியான விடை. இன்றைய ஊடகங்கள் சமூக பொறுப்புடையன என்ற கருத்துடன் ஆசிரியர் உடன்படுகிறார். அவர் உடன்படவில்லை. ஆம் என்பதை இல்லை என்பது சரியான விடை. நடுவுநிலை நீதி உணர்வு என்பது முன்னைய ஊடகங்களிலும் இருந்திராத பண்புகள். முன்னைய ஊடகங்கள்ல இருந்தது இந்த பண்புகள். முன்னைய ஊடகங்கள்ல இருந்தது. என்ன அடுத்தது? சமூக நல ஆரோக்கியம் ஊடகங்களால் பேணப்பட வேண்டியது ஒன்று என்று கட்டுரை ஆசிரியர் கருதுகிறார். ஆம் இல்லை என்றதை வெட்டி விடுவான். ஆம் இல்லை என்கிறத வெட்டுற. வன்முறை செய்திகளுக்கு முதன்மை இடம் தர வன்முறைகள் பெருகிவிட்டமே காரணம்.
சாரி, விடை இல்ல, ஆம் என்பதை வெட்ட வேணும். சரிதானே? ஓகே, அடுத்த கேள்வியை பார்க்கணும். கீழையும் கேள்வி இருக்க வேணும். சமூக வலைத்தளங்களை கட்டுரை ஆசிரியர் ஊடகங்களாக ஏற்கவில்லை என்பது தவறு. ஆம் என்பதை வெட்ட வேணுமா? பாருங்க, ஊடகங்களாக ஏற்கவில்லை என்பது தவறு. சுருக்கமா ஒரு சொல்லில சொல்லுங்க. இல்ல, இப்ப நான் கேட்கிறது ஏற்கவில்லை என்பது தவறு என்றது ஒரு சொல்லு. பாத்தீங்களா எப்படி குழப்பமாக ஒரு கேள்வியை போடலாம். சமூக வலைத்தளங்களை கட்டுரை ஆசிரியர் ஊடகங்களாக ஏற்கவில்லை என்பது தவறு அப்படின்னா ஏற்கிற. ஆமா இல்லையா? முகநூல் முதலியவை தீங்கான வசைபாடுதல்களை மட்டும் தருவதாக ஆசிரியர் கருதவில்லை. இல்லை என்றதை வெட்டும். சமூக வலைத்தளங்களாகிய முகநூல் முதலியவற்றின் முதன்மையான தீங்கென ஆசிரியர் குறிப்பது எல்லோரும் அதை பயன்படுத்துவதையே ஆகும். கட்டுரை ஆசிரியர் இப்பந்தியின் மூலம் ஊடகங்களின் வளர்ச்சி நிலையை படம் பிடித்துள்ளார். ஆம் வெட்டணுமா? வளர்ச்சி நிலையை காட்டுறார். இல்ல, ஊடகங்களினுடைய வளர்ச்சியை அவர் காட்டுகிறார் என்று கேட்கிறேன். ஊடகங்களினுடைய வளர்ச்சி என்று சொல்லலாமா இந்த கதையை? நாங்கள் வளர்ச்சி அல்ல, ஊடகங்கள் ஏற்பட்ட மாற்றம் காட்டுகிறாருன்னா நாங்கள் ஆம் என்று சொல்லலாம். வளர்ச்சியை காட்டுகிறாருன்னா இல்லை என்றுதான் சொல்லுவோம். ஏன்னா ஊடகங்கள்ல இன்னைக்கு ஒரு பாதிப்பு வந்திருக்குன்றதான் சொல்றாரு. ஊடகங்கள் நல்லா இருந்து கூடாம போயிட்டு என்றுதான் சொல்றாரே தவிர ஊடகங்கள் வளர்ச்சி அடைஞ்சு சொல்றாரோ? விளங்குதா சொல்றது? ஊடகங்கள வளர்ச்சியை காட்டல, மாற்றத்தை காட்டுகிறாருன்னா அது சரியான விடை. சரிதானே? சரி, இந்த கேள்வி பிள்ளைகள் நான் நினைக்கிறேன் இப்போது உங்களுடைய அலுவலகங்கள்ல இப்ப நீங்கள் இருக்க மாட்டீங்க, பிரதேச செயலகங்கள்ல இந்த பர்த் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு பொறுப்பாக இருக்கிறார்கள் உதவி பதிவாளர்களை ஏடிஆர் என்று சொல்லுவீங்க. அவர்களுக்கு நடைபெற்ற பரீட்சையில வந்த கடந்த கால வினாத்தாள். நான் கிரியேட் பண்ண பேப்பர் இல்லை. இந்த 56 கேள்வியுமே கடந்த கால வினாத்தாள் வேற வேற பரீட்சைகள்ல வந்தது. அதுல நான் உங்களுக்கு பொருத்தமானவை என்று சொல்லி 2 பகுதி இப்படியும் கேட்டிருக்கிறாங்க. ஆம் இல்லை என்று விடையளிக்க சொல்லியும் கேட்கப்பட்டிருக்கு. நாங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இன்னும் சில சின்ன சுருக்கங்களை இன்றைக்கு படிக்கிறதோட மொழி அறிவுக்கு நாங்கள் விடை கொடுக்க போகிறோம். பின்னேற வகுப்பில ஐக்கியூ அதே போல அலுவலக நடைமுறைகள் தொடர்பாக தொடர்ந்து படிப்போம். அப்படி படிப்போமா? ஓம் சார். ஓம் சார்.